ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி குக்கரில் செய்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 10லேருந்து 12 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறனால கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 சில் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் தேங்காய் வந்து துருவி சேர்க்குறதுனால சேர்த்துக்காங்க, இன்னும் சீக்கிரமாக மசஞ்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுவும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முந்திரி கசகசா சேர்க்குறனால நல்லா கிரேவி ஒரு திக்னஸும் கிடைக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். முந்திரி கசகசாக்கு பதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திங்கனாலும் கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா நைஸாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொரப்பாக இருக்கக்கூடாது, வலுவலுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்படி ஊற வச்சு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கர் சூடானதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 பட்டை, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, 5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் இருந்தால் ஒரு 4-5 இலைகள் சேர்த்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப கருகுன மாதிரி வதங்கிடுச்சுன்னா கிரேவி பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்போவுமே வந்துட்டு கிரேவி செய்யும்போது வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் லைட்டான புளிப்பு தன்மை இருக்கும். தக்காளி ஒரு முறை இந்த வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம், அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். எப்போவுமே வந்து மசாலா பொடி சேர்க்கும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் சேர்க்கணும், இல்லைன்னா மசாலா பொடி வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி மசாலா பொடி சேர்த்துட்டு ஜஸ்ட் இதை போல் மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி சேர்த்துடுங்க. ஏன்னா மசாலா பொடி லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடுச்சின்னா கிரேவியுடைய கலரும் மாறிடும், கிரேவிக்கு கசப்பு தன்மையும் வந்துடும். ஏன்னா பிகினர்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால தான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அது மாதிரி மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் முழுவதும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே சிக்கன் கிரேவி செய்யும்போது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்து வேக விடுறதை விட இதை போல் மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிக்கனும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சிக்கன் மசாலா கூட வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கிரேவியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு சிக்கன் கூட வதங்கட்டும். ரொம்ப நேரம்னா வதங்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான்.
இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு தான் வதங்கியிருக்கு. லைட்டாக எண்ணெய் திரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி குக்கரில் செய்கிறனால தண்ணி வந்துட்டு குறைவாக சேர்த்துக்கங்க. ஏன்னா இதே பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் வேகும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் அந்த தண்ணி சுண்டிடும். பட் குக்கரில் வந்து ஒரு விசில் இல்லைனா 2 விசில் தான் வைக்க போகிறோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. சப்போஸ் சிக்கன் கிரேவி குக்கரில் செஞ்சதுக்கப்புறமா கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டு குக்கர் மூடி போடக்கூடாது. ஆல்ரெடி சிக்கன் வெந்துட்டு இருக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நார்மல் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்னஸ் ஆகிடும். நான் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் அளவுக்கு விடுறேன். இது உங்கள் வீட்டு குக்கர் வந்துட்டு விசில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வரோன்னா ஒரு விசில் அளவுக்கு வைங்க போதும். ஏன்னா சிக்கன்றனால சீக்கிரமாக வந்துடும். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா இலைகள் அதிகம் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 4-5 இலைகள் மட்டும் இதை போல் பிச்சு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போ கிரேவி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்கள் பக்காவாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சுவையான சிக்கன் கிரேவி சூடான சாதம், கீ ரைஸ், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடும் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இது கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லெக் பீஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.